ஒடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டு சோர்ந்து போய் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறார்? கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். அப்ப கர்த்தர் தான் சொல்றார், கர்த்தர் தான் இதை உருவாக்குகின்றார். எகிப்தினுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக என்று சொல்லி அங்கு அவர் தான் இந்த சூழ்நிலையை உருவாக்குகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்பொழுது முதலாவது அவர் அனுமதிக்கின்றார் இஸ்ரவேல் மக்கள் பாடுகளை பட வேண்டும் என்று, மற்றொன்று அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். மூன்றாவதாக அந்த யார் நம்மை ஒடுக்கினார்களோ, யார் நம்மை மிகவும் நம்மை பார்த்து எரிச்சல் அடைந்தார்களோ, யார் நம்மை கொடுமையான வேலை வாங்கினார்களோ அவர்களுடைய கண்களிலே இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தயவை தரப்போகின்றார். ஆமென். யார் யாரெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு வைத்து செவிங்க, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆண்டவர், இந்த மாதத்தில் அவருடைய கண்களிலே கர்த்தர் நமக்கு தயவை தரப்போகின்றார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற வேளையில அங்கு எலிசா ஜெபிக்கின்றார். என்ன ஜெபிக்கின்றார்? இந்த போர் வீரர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யுங்கள். 2 காரியங்களை சொல்லுகின்றார். ஒன்று, தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கின்றார். இரண்டாவதாக அவருக்கு கண்மயக்கம் உண்டாகும்படியாக செய்கின்றார். ஒரே மனுஷன் 2 காரியங்களை சொல்லுகின்றவர்கள் தேவன் அவைகளை செய்து முடிக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறபடினாலே நம்முடைய சூழ்நிலைகள் இருளாக அந்தகாரமாக இருக்கின்ற உடனே நாம் என்ன ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும், ஆண்டவரே என் வீட்டில் இருக்கக்கூடிய கண்களை திறந்தருளும் என்று யார் யாருடைய கண்களை திறக்க வேண்டுமோ அவருடைய கண்களை திறக்கும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றவர்களே அங்கு அவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். இரண்டாவது என்ன அற்புதம்? கண்மயக்கம் உண்டாகும்படி செய்கிறார். இந்த இஸ்ரவேலரை பார்த்த எகிப்தியர் மிகவும் எரிச்சலாக இருந்தார்கள். இப்பொழுது என்ன ஏற்பட்டுவிட்டது? அவர்களை பார்த்தவொடனே கண்மயக்கத்தை ஆண்டவர் உண்டாக்கி விட்டார். கண்மயக்கம் உண்டானபடியினாலே அந்த இஸ்ரவேலரை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு எரிச்சல் வரவில்லை. அங்கு ஒரு அன்பு உருவானது, கிருபை உருவானது, இரக்கம் உருவானது. எனவே இரக்கம் உருவானபடியினாலே அதற்கு ஒரு விசேஷித்த காரணம் என்னவென்றால், யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கின்ற வேளையில மோசே இஸ்ரவேலருடைய பார்வைக்கும் பார்வோனுடைய பார்வைக்கும் பெரியவனாக இருந்தார். மோசே இஸ்ரவேலுடைய பார்வைக்கும் பார்வோனுடைய பார்வைக்கும் பெரியவனாக. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல நம்மையும் கூட மோசேயை போல நம்முடைய ஜனங்கள் மத்தியிலும், நாம் வேலை செய்கிற நம் மீது எரிச்சலா இருக்கிறவர்கள் மத்தியிலும் நம்மை இந்த மாதத்திலே பெரியவனாக நிற்க வைக்க போகின்றார். அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. நாம விசுவாசிக்கணும், அவ்வளவுதான்.